ஒன்றும் இல்லைம்மா, கல்யாணமாகி முறையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதான் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. பரவாயில்ல முத்தையா, கல்யாணத்துல ஏகப்பட்ட குழப்படி இருந்தாலும் மறுவீடு அழைப்பு வரைக்கும் வந்துருச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அட என்னங்க நீங்க, பொண்ணு மாப்பிள்ள முறையா வீட்டுக்கு வந்திருக்காங்க, நல்லதா 4 விஷயத்த பேசுவீங்களா? அதை விட்டுட்டு நடந்து முடிஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இனிமே நல்ல காலம்தான். பேச்சியோட மகனும் மருமகளும் இனிமே சந்தோஷமா இருக்க போறாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது பேச்சி அக்கா, உண்மையிலேயே கொடுத்து வச்சவதா நீ. இல்லனா இப்படி ஒரு அழகான பொண்ணு மருமகளா கிடைச்சிருக்குமா? அது மட்டுமா, ஆஸ்திக்கு என்ன குறைச்சலு? மினிஸ்டரோட ஒரே பொண்ணு, பேச்சோட கஷ்டம்லாம் இனி காணாம போயிடும். அட யாருடி இவங்க? ஒண்ணு பிரச்சனை பத்தியே பேசுறாங்க, இல்ல ஆஸ்தி அந்தஸ்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வந்த இடத்துல பேச வேண்டிய பேச்சா இதெல்லாம்? முதல்ல பொண்ணையும் மாப்பிளையும் பாருங்கடி, எவ்வளவு லட்சணமா இருக்காங்க. ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என் ராசாத்தி, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என் தங்கமே. அப்படி சொல்லுங்க பெரியம்மா, நீங்க தான் கரெக்டா சொல்லிருக்கீங்க. என்னடி இவங்களெல்லாம் உன் தம்பி செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பான் போலயே, ஹெவியா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா இருங்க. இங்க பாருமா, நீ எதை பத்தியும் யோசிக்காத. சீக்கிரமா ஒரு பொண்ணோ பையனையோ பெத்து பேச்சு கையில குடுத்துரு. ஐயோ மேடம், அப்படிலாம் பாக்காதீங்க. நான் என்னமோ சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்த மாதிரி பாக்குறீங்க. சரிப்பா, நாங்க போயிட்டு பாத்து பெரியம்மா, ஏங்க பத்திரமா வாங்க போயிட்டு போலாம். வாங்க. வேளா, மல்லியை கூட்டிட்டு போய் நீங்க உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன், நீங்க போங்க. சரிப்பா. வள்ளிமா போமா. வாங்க மேடம். ஒரு நிமிஷம் அங்கிள், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்தது என் அப்பாவுக்காக தான். வெளி உலகத்துக்கு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி காட்டிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். மற்றபடி உங்களோட மருமகளாலாம் நான் இந்த வீட்டுக்கு வரல. முதல்ல நீங்க எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். அப்பாவுக்கு பிடிக்காத யாரையும் எனக்கும் பிடிக்காது. அவருக்கு துரோகம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன். புரியுதா?